இருளை நீக்கி உலகத்தை காப்பதற்காக சூரியன் கடலில் இருந்து திருமாலின் உந்தியிலிருந்து பிரம்மா தோன்றியது போல உதித்தான். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் விஸ்வாமித்திர முனிவரும் இளவல் இலக்குவனுடன் ராமபிரானும் கழித்து திரிந்த வண்டுகள் கூட தங்குவதற்கு ஒரு நல்ல மனம் கமழும் சோலையை தேடி அடைந்து இரவை கழித்ததை அறிந்தோம். அத்தகைய இனிமையான இரவும் மெல்லக் கழிந்தது. பொழுது விடியும் நேரம் நெருங்க மீண்டும் உலகிற்கே ஒளி தரும் உன்னதமான ஒரு காட்சி அரங்கேறத் தொடங்கியது. அதனை கம்பர் எப்படி போற்றுகிறார் என்று காண்போம் வாருங்கள். காலன் மேனியின் கருகு இருள் கடிந்து உலகு அளிப்பான். நீல ஆர்களி தேரொடு நிறை கதிர்கடவுள். மாலின் மாமணி உந்தியில் அயனொடு மலர்ந்த மூலத்தாமரை முழுமலர் முளைத்தென முளைத்தான். காலன் மேனியின் கருகு இருள் கடிந்து உலகு அளிப்பான். ஆம் அன்பர்களே, இந்த உலகத்தையே கவ்விக்கொண்டிருந்த கரிய இருளானது யமனுடைய மேனியைப் போல, மரணத்தைப் போல பயங்கரமாய் கருமையாய் பரவியிருந்தது. அத்தகைய இருளை நான் அகற்றுகிறேன், நான் உலகத்திற்கு ஒளி தருகிறேன், நான் காக்கிறேன் என்று சவால் விட்டு தன் வருகையால் விரட்டி அடிக்க வந்தான் சூரிய கடவுள். என்ன ஒரு கம்பீரமான அறிமுகம்! இருளை போக்கும் ஒரு வீரனாக, உலகை பாதுகாக்கும் ஒரு தலைவனாக சூரியனை கம்பர் இங்கே காட்டுகிறார். நீல ஆர்களி தேரொடு நிறை கதிர் கடவுள். நீல நிறக் கடலிலே, அந்த விரிந்த பெரும் சமுத்திரத்திலே தன்னுடைய தேரோடு முழுமையான ஒளி கதிர்களை ஏந்தி அந்த சூரிய கடவுள் மெல்ல மேலே வரத் தொடங்கினான். கடலில் இருந்து உதிக்கும் சூரியனின் காட்சியை கண்டவர்கள் அறிவார்கள், அது வெறும் ஒரு நிகழ்வு அல்ல, அது ஓர் அற்புதம். அந்த காட்சிக்கு கம்பர் ஒரு தெய்வீகமான உவமையை சொல்கிறார், கேளுங்கள். மாலின் மா மணி உந்தியில் அயனோடு மலர்ந்த என்ன அற்புதமான கற்பனை! திருமாலை அந்த நீல நிற கடலாக கம்பர் உருவகிக்கிறார். அந்த கடலிலிருந்து சூரியன் மேலே வருகிறான் அல்லவா? அது எப்படி இருக்கிறதாம் தெரியுமா? திருமாலின் அந்த அழகிய கரிய பெரிய திருமேனியில் இருந்து, அவரது நாபிக் கமலத்தில் இருந்து படைக்கும் கடவுளான பிரம்மதேவன் தோன்றினான் அல்லவா? அந்த பிரம்மதேவனுடன் மலர்ந்த, அதாவது தோன்றிய அந்த தாமரை மலர் போல மூல தாமரை முழு மலர் முளைத்தான். அந்த ஆதி மூலமான பிரம்மாண்டமான தாமரை மலர் எப்படி பூத்து அதிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டானோ, அதை போல கருமையான கடலாகிய திருமாலின் உந்தியிலிருந்து பிரம்மாவை போன்று சூரிய கடவுள் தனது தேருடன் முழு ஒளியுடன் தோன்றினான் என்கிறார் கம்பர். இருளை அகற்றி உலகத்தை காப்பதற்காக விஷ்ணுவின் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா பிறப்பது போல நீலக்கடலாகிய திருமாலின் உந்தியிலிருந்து கதிரவன் உதித்தான் என்று உவமைப்படுத்துகிறார். இது வெறும் சூரிய உதயம் அல்ல, இது உலகை படைக்கும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. உலக உயிர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்வை தரும் தெய்வீக காட்சி. இத்தகைய ஒரு பொன்னான விடியலை ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் கண்டனர். என்ன புண்ணியம் செய்தவர்கள்! இந்த உன்னதமான சூரிய உதயத்தை கண்டபின் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர ஆயத்தமானார்கள். கிழக்கு வெளுத்து உலகம் விழித்து கொண்ட பின் அடுத்து அவர்கள் கண்டது எது தெரியுமா? புனிதம் நிறைந்த, பெருமைகள் பல வாய்ந்த கங்கை நதியை. அதன் சிறப்பினை அடுத்த பாடலில் விரிவாக காண்போம்.